ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு போய்க்கிட்டு நிறைய பேர் இருக்கிறோம். அதில் நம்ம உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாலே சரி, உடற்பயிற்சி செஞ்சதுக்கு பின்னாலேயும் சரி, எந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். என்ன உணவு எடுத்துக்கிறதுன்னு தெரியாமல் கூட பலர் இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பதிவு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சவங்க தெரியாத நண்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த பதிவில் வந்து முக்கியமான விஷயம், அதாவது பிகினர்ஸ் தான் நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதை சாப்பிட்றதுன்னு தெரில, ஒரு ஜிம்மில் போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னால், ஒர்க் அவுட் பண்ணதுக்கு பிறகு நம்ம எதை செய்யணும், என்ன சாப்பிட்டா நம்ம மசில் வளரும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து புரியாமல் இருக்குது. ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ பதிவு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். நிறைய பேர் கேட்குறாங்க என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கான பதிவு தான் இது. ஜிம்மில் நம்ம ஒரு நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அது காலையாக இருந்தாலும் சரி, மாலையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு டயத்தில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். பயிற்சிகளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய உணவு பழக்கம் எப்படி இருக்கணும், அதாவது ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே, அதாவது சிலர் வந்து ப்ரீ ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி சில ட்ரிங்க்ஸ்லாம் குடிப்பாங்க, ஷேக்கு வந்து குடிப்பாங்க. ஸோ அது வாங்க வசதி இல்லை, நம்மளால் அதை டெய்லி வாங்கி நம்மளால் ஒரு பாக்ஸ் வாங்கி குடிக்க முடியாது. அப்படிங்கும்போது நம்ம வந்து உணவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை விட இந்த உணவு வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அதனால தான் இந்த இதை வந்து நம்ம இப்போ வீடியோ பதிவை வந்து கொடுக்குறோம். இதை நீங்கள் வந்து பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஏதாவது ஒரு பழங்கள், அதாவது ஏதாவது ஒரு பழம்னு சொல்கிறத விட ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், திராட்சை பழம். திராட்சை பழம் வந்து நார்மல் திராட்சை, நம்ம திண்டுக்கல்லில் பன்னீர் திராட்சை கிடைக்கும் பார்த்தீங்களா, இந்த பன்னீர் திராட்சை, இந்த மாதிரி கருப்பு திராட்சை வந்து விதையோடு இருக்கும். ஸோ அப்படி விதையோடு இருக்கக்கூடிய அந்த திராட்சை பழம், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டுக்கு முன்னால் சாப்பிடலாம். ஒர்க் அவுட்டுக்கு முன்னால் அப்படின்னா பயிற்சி செய்கிறதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால், எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நிமிடம் இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் நம்ம வந்து இந்த பழங்களை வந்து சாப்பிடணும். அப்படி இல்லை, நான் இந்த பழத்தை வந்து ஜூஸாக பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் சர்க்கரை, சீனி எதுவுமே போடக்கூடாது, சரிங்களா. இந்த நாட்டு சர்க்கரை போடுறேன், அந்த சர்க்கரை போடுறேன், ஒயிட் சுகர் போடுறோம், எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணாமல் ப்ளைனாக நீங்கள் அடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக வாங்கி ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்றலாம். சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் ஒரு 1 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 1 ஹவருக்கான எனர்ஜி வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துரும். அப்படி இல்லை அப்படின்னா வெஜிடபிளாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் வேக வச்சு சாப்பிட்லாம். அதையே நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் தான் சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்டெமினா கிடைக்கும், நீங்கள் ஒர்க் அவுட் முடிக்கிற வரைக்கும், சரிங்களா. நல்லா ஹெவியாக வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும் உங்களால். இந்த உணவு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், அப்போ தான் நம்மளால் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். ரெகுலராக நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அதோட பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன உணவு வந்து எடுத்துக்கலாம், நம்மளுடைய பயிற்சி வந்து நம்ம செய்யும்போது நம்ம உடம்புல இருந்த எனர்ஜியெல்லாம் லாஸ் ஆகும். நம்ம நிறைய கலோரி வந்து லாஸ் பண்ணியிருப்போம். அப்படி இருக்கும்போது நமக்கு இவ்வளோ நேரம் பயிற்சி செய்கிறதுக்காக அந்த ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட்டோம் இல்லையா, அந்த ஃப்ரூட்ஸில் இருந்த எனர்ஜி சத்துக்கள் எல்லாம் நமக்கு வந்து நம்ம உடம்புல ப்ளட்டில் வந்து மிக்ஸ் ஆகி நமக்கு கிடச்சிருக்கும். அதே போல் அது லாஸ் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பு வந்து நல்லா டீஹைட்ரேட் ஆகிடும், ஃபுல்லாக வந்து குறைஞ்சி போயிடும். குறைஞ்சதுக்கப்புறமா அது வந்து நம்ம மசில் வந்து அப்போ வந்து நீங்கள் பயிற்சி பண்ணதுனால மசில் ரொம்ப டயர்டாக இருக்கும், நல்லா டயர்டாகி நல்லா டயர்டாக இருக்கும். அப்படி டயர்டாக இருக்கிற டைமிங்கில் நம்ம வந்து மீண்டும் வந்து ஒரு உணவு கொடுக்கணும். பயிற்சி முடித்ததுக்கு பிறகு உணவு கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த உணவு எப்படிப்பட்ட உணவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரதம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும், சரிங்களா. ப்ரோட்டீன் கண்டென்ட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி உணவாக வந்து இருக்கணும். பயிற்சி முடிந்த பிறகு
இந்த பயிற்சி முடிஞ்ச பிறகு உணவு வந்து புரோட்டீன் இருக்கணும், கார்போ வந்து கொஞ்சமாக இருக்கலாம், தவறு கிடையாது. அதில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரஸ்ட்டு வந்து கொடுக்கலாம். அதே போல் வந்து முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சள் கருவும் சேர்ந்து கொடுக்கலாம், தப்புலாம் கிடையாது. நான் வெள்ளை மட்டும் தான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மஞ்சளும் நீங்கள் வந்து சேர்த்தே கொடுக்கலாம். உங்களுடைய மசில் வளரணும், அதுக்கு ரெக்கவரி ஆகணும் அப்படிங்கும்போது டேமேஜ் வந்து குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சிக்கனும் முட்டை வந்து எடுத்துக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து புரதம் இருக்கக்கூடிய வே ப்ரோட்டீன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் வெஜிடேரியனில் பாசி பயிறு வந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த வே ப்ரோட்டீன் வந்து ஒரு ஷேக் வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அது நல்ல பிராண்டு வந்து உங்களுக்கு எந்த பிராண்டு வந்து நல்ல பிராண்டுன்னு தெரியுதோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறந்த வே ப்ரோட்டீன். ஏன்னா இந்த நம்ம சாப்பிட பார்த்தீங்களா, இதில் இருக்கிறதே பெஸ்ட்டு என்ன தெரியுங்களா, அந்த சிக்கனு, முட்டை, வே ப்ரோட்டீனு, இந்த பாசிப்பயிறு நம்ம சொன்னோம்ல, இந்த 4 ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 4 ரா மெட்டீரியலும் எல்லாமே வேக வச்சு தான் இருக்கணும். வே ப்ரோட்டீன் வந்து நம்ம வந்து ஷேக்காக வந்து பண்ணிடலாம். இது எல்லாமே எவ்வளோ நேரத்தில் எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் அவுட் முடித்து ஒரு 45 நிமிடத்துக்கு உள்ளாக வந்து இதை வந்து சாப்பிட்டுடணும். சிக்கனு, முட்டை, வே, இந்த பயிறு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே 45 நிமிடத்துக்கு உள்ளே வந்து நம்ம அந்த உணவை வந்து சாப்பிடணும். அப்படி நீங்கள் சாப்பிடும்போது தான் உங்களுடைய மசில் வந்து நல்லா ரெக்கவரி ஆகும், வளரும். சரிங்களா? நம்ம மசிலில் இருக்க டேமேஜ் எல்லாம் க்ளீன் ஆகி நம்ம மசில் வந்து இன்னும் வந்து வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த 45 நிமிடத்துக்கு உள்ளே வந்து இந்த உணவை நம்ம எடுத்தே ஆகணும். இதில் ஈஸியாக செரிமானம் ஆகி உடனடியாக வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் விஷயமாக வந்து கிடைக்கக்கூடிய டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 சிக்கன்னு, முட்டை, வே, இந்த பயிறு 4ல் எது ஃபஸ்ட்டு ஈஸியாக செரிமானம் ஆகி நம்ம உடம்புல வந்து நம்மளுடைய மசிலோட டேமேஜ் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் 100% வந்து உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிடும், ஈஸியாக வந்து அதில் வந்து அமினோ ஆசிட் வந்து நிறையா இருக்கும். அதனால் வந்து நம்ம டைஜஸ்ட் உள்ள உடனடியாக நம்ம சாப்பிட்ட உடனே அது வந்து நம்ம பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து நிறைய சத்துக்களை வந்து கொடுக்கக்கூடியது. புரதம் வந்து நம்ம உடம்புல வந்து உடனே போயிடும். அதனால் வே ப்ரோட்டீன் தான் இருக்கையில் பெஸ்ட்டு போஸ்ட் ஒர்க் அவுட்டில். சரிங்களா? அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா தான் உங்கள் மசில் வந்து நல்லா வந்து வளர்ச்சி கிடைக்கும். நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். முதல் விஷயம், நம்ம 1 வருஷமாக பண்ணுறோம், 2 வருஷமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் சரியான உணவு எடுத்தீங்களா அப்படிங்கிறதுல தான் உங்கள் உடல் வந்து வளரும். அப்படி இல்லை, அதை விட்டுட்டு நம்ம வந்து சும்மா எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், பயிற்சி முடிஞ்சிச்சு, வயிறு பசிக்குது, நான் சோறை சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன், சாப்பிட்டு வயிற்று நிரப்புனீங்கன்னா நான் பல்க் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மசில் வந்து பல்க் ஆகாது. உங்கள் உடம்புல வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாகி, ஃபேட் கண்டென்ட்லாம் அதிகமாகி, கொலஸ்ட்ரால் அதிகமாகி, தேவையில்லாத சைஸ்லாம் உங்கள் உடம்பு வந்து போட்டுடும். ஆனால் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஆரோக்கியமான மசில் வந்து பியூர் மசில் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். இது நல்ல மசில் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிக்கன், எக்கு, வே ப்ரோட்டீனு, பாசிப்பயிறு, பீஃபு, இந்த மாதிரி புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்தே ஆகணும். அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது. இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரீ ஒர்க் அவுட்டு, போஸ்ட் ஒர்க் அவுட் என்ன உணவு எடுக்கலாம், எவ்வளோ எடுக்கலாம், எப்போ எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம முழுசாக பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்த வீடியோ பதிவில் வந்து வேறு ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்த எல்லோருக்குமே நன்றி. மீண்டும் வந்து அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி.